வணக்கம் நண்பர்களே, நான் தான் சாரா. லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சோஃபியா குட்டியாளுக்கு மட்டும் நிறைய gift வாங்கிட்டு வந்தா. எனக்கு ஏதாவது வாங்கிடி, எனக்கு எங்கடின்னு கேட்டிருந்தேன். மச்சி 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 வந்துட்டேன் மச்சி, அதுக்குள்ள என்னை பத்தி போட்டு கொடுத்துட்டு இருக்கியா? இந்தா நான் சொன்னல உனக்கும் உனக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, இது என்னன்னு பிரிச்சு பாரு, பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு. சோஃபியானா கொக்கா? ஏய் சோஃபியா, உண்மையானுமே எனக்கும் வச்சிருந்தியா? நான் சும்மா உன்னை கலாச்சண்டி. குட்டியாளுக்கு மட்டும் எப்போ பார்த்தா வாங்கிட்டு வந்திருக்கியே, நான் உன் ஃப்ரெண்டு தானே, எனக்கு இல்லையான்னு கேட்டேன். ஏய் மச்சி மச்சி மச்சி, ரொம்ப சந்தோஷப்படாத. இதே மாதிரி என்கிட்ட 4-5 எங்கள் வீட்டில் கிடக்கு பெயிண்ட்டு. சரி வேஸ்ட்டாக இருக்குதேன்னு சொல்லிட்டு உனக்கு எடுத்துட்டு வந்தேன். இது எதில் அடிப்ப? அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இரு நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன். டாடைன், இதுதான் அது. பாத்தியா, இது என்னன்னு சொல்லு. எங்கள் வீட்டு தாத்தாவோட பழைய சோஃபாவில் ஒட்டிட்டு இருக்குமே ப்ளூ, ஃப்ளவர் டிசைன். அது நிறையா பேத்துட்டு கடந்துச்சுடி. அதை நான் அழகாக பெயிண்ட் பண்ணி எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன். ஸோ நீ இதை அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோ, ஓகேவா? இது ரொம்ப காஸ்ட்லி, தேக்கு மரம், பார்த்து. சோஃபியா என்ன சொல்ற? உங்க தாத்தா சோஃபாவா? அடி பாவி, அப்ப புதுசா எதுவும் எடுத்துட்டு வரல, பெயிண்ட்டும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த, இதையும் சோஃபால இருந்து பிச்சுட்டு வந்துட்டியா? ஏய் பெயிண்ட் புதுசு தாண்டி. இந்த கட்டெல்லாம் எங்கள் வீட்டில் அதே மாதிரி நிறையா மரக்கட்டை இருக்குது, டிசைனா பிளெயினா இருக்கு. உனக்கு வேணும்னா சொல்லு, ஒரு ஆள் எடுத்து இறக்குறேன். என்னது ராலியில் எடுத்துகிட்டு வந்து இறக்கிறியா? அதெல்லாம் வேணாண்டி, இந்த ஒன்று பெயிண்டே போதும். நான் இதை அடித்து பார்க்குறேன். அழகாக சூப்பர் பூ டிசைனாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காள ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இந்த பூ டிசைன் அடித்து நம்ம பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். நீ பெயிண்ட் பண்ணுறியா சோஃபியா? இல்லடி மச்சி, நான்லாம் நிறையா பெயிண்ட் பண்ணிட்டேன். நீ வேணால் பெயிண்ட் பண்ணி பாரு, ஓகேவா? நான் எங்கள் வீடு பாரு, வீட்டை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். சரி ஓகே, நானே இதை பெயிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லை எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு 6 கலர்ஸ் இருக்குது. இது போதும் இதை பெயிண்ட் அடிக்க. இங்கே பாருங்களேன், இந்த ப்ரெஷ்ஷு எப்படி உடஞ்சி வளைஞ்சி ஐயோ மேல் டேப்பை எடுத்துக்கிச்சு. ஓகே, இது ஃபிட் பண்ணி இதை வச்சு நம்ம எப்படி பெயிண்ட் அடிக்கிறது? சரி ஓகே, அடித்து பார்க்கலாம். இது என்ன டிசைன்? ஓகே, ஒரு ஃப்ளவர் அப்புறம் ஏதோ லீஃப் மாதிரி இருக்குதாட்டக்க. இது எல்லாத்துக்கும் ஒரு கலர் கொடுக்கலாமா, இல்லை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலர் கொடுக்கலாமா? சரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ எடுத்துக்கலாம். எல்லோ எடுத்துகிட்டு உள்ள குட்டி சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிளுக்கு பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ வாவ், நல்லா இருக்குது. இந்த வுட்டில் இந்த பெயிண்ட்டே சரியாக உட்கார மாட்டேங்குது. ஓகே, 2-3 டைம்ஸ் பண்ணால் தான் நல்லா தெரியுது. அடுத்தது இங்கே பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரே நானே அடிச்சிட்டேன். இது லீஃப் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு அந்த க்ரீன் அடிக்கலாம். ஓகேங்களா, டார்க் க்ரீன் தான் இருக்குது. அந்த டார்க் க்ரீன் இதுக்கு அடிக்கலாம். வா, ஓரளவுக்கு அழகாக ஃப்ளவர் லுக் வருதுங்கள. கீழேக்கும் லீஃப் மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழேக்கும் நான் நல்லா க்ரீன் கலர் கொடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா 2 சைடும் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கேன்ட்டு. ஓகே, இப்போ 2 சைடும் அடித்தாச்சு. இப்போ கீழேக்கு என்ன கலர் அடிக்கலான்னு பார்க்கலாம். எல்லோ யூஸ் பண்ணியாச்சு, ரெட்டு எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு, பச்சையும் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ப்ளூ இருக்குது, இந்த ப்ளூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த ப்ளூ எடுத்து அடித்து பார்க்கலாம். கீழ் கலருக்கு அப்புறம் இந்த பிளாக்கு ஒயிட் இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ எடுத்து அடித்து பார்க்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். அதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூ கீழே அடிச்சிட்டேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஓகே, எல்லாம் ஓரளவுக்கு டிசைன் நல்லா தான் இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவோன்னா, கோடாக 4 சைடு தெரியுது இல்லை, அந்த சைடில் ஒரு ஒயிட் கலர் கொடுத்து பார்க்க. ஓகே, ஒயிட் கொடுத்து பார்க்கலாம். ஒயிட்டு நல்லா வா, ஓரளவுக்கு ஒயிட் நல்லா இருக்குல்ல. சரி ஓகே, இந்த பக்கம் அதெல்லாம் வச்சு பார்க்கலாம் ஃபுல்லாக எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாம் ஒயிட் வச்ச உடனே தான் ஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் நல்லா அழகாக தெரியுது. வா, ஒயிட் வச்சோடனே நல்லா அழகாக ஃப்ளவரோட லுக்கு வந்திருக்குல்ல. சூப்பராக தான்ப்பா இருக்குது, ஃப்ளவர் மாதிரி தான் தெரியுது. இப்போ என்ன பண்ணலாம்னா, ட்ராயிங்லாம் ஃப்ளவர் வரைஞ்சி இப்படி உள்ளே இப்படி வைப்போம்ல 2 டாட்டு, அதேமாதிரி எல்லாத்துக்கும் ஒரு 2 ஒயிட் டாட் வச்சு பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்கே. எப்படி இருந்தது, இப்போ எப்படி பயங்கரமாக வந்திருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பரவாயில்லையே, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. சோஃபியா, சோஃபியா, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்டி. சோஃபியா, ஒன்றை தான், ஏஞ்சி பாரு, உன்னை விட பயங்கரமாக வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஏண்டி இப்போதாண்டி நல்லா தூக்கம் வந்துச்சு, அதுக்குள்ளே ஏன் எழுப்பிட்ட? ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டியா? எங்கே கொடு பார்ப்போம். என்னடி தலக்க மாற்றி இருக்குது? சோஃபியா தலக்க மாற்றி வச்சிருக்கடி, இப்படி திருப்பி பாருடி. ஓ சாரிடி மச்சி, நான் தான் தலக்க மாற்றி வச்சுட்டேன். வா சூப்பராக இருக்குடி, ஃப்ளவர் லுக் அழகாக இருக்குது. அப்படியே இதை தூக்கிட்டு போய் செல்ஃப் மேலே வை. இப்போ மேலேருந்து பார்க்கலாம். வா செம்மையாக இருக்கு. நீனே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கியே. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா தெரியல, இப்போ செம்மையாக வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காளா சாரா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, என்னை விட நல்லா தான் பண்ணியிருக்கா. சோஃபியா சொன்ன மாதிரி செம்மையாக தான் இருக்குது. பார்க்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெயிண்ட் பண்ணும்போது கூட நல்லா தெரியல, பட் காஞ்சதுக்கப்புறம் செம்ம லுக்காக இருக்குல்ல. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, செம்ம லுக்காக இதே ஒரு டெக்கரேஷனாக இருக்குது வீட்டுக்கு. ஓகே, நீங்களும் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாமல் பெயிண்ட் ஏதாவது கிறுக்கி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.